பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல அன்ஃபேரா எவிக்ட் ஆன 3 பேரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 3 பிரவீன் ராஜ். சீசன் 9ல டாஸ்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து விளையாடுறதுல பிரவீன் ராஜும் ஒரு ஆளு. டாஸ்கையே நல்லா பண்ணி மக்களையே ரொம்பவே என்டர்டெய்னிங்கா வச்சிருந்தாரு. பீட் பாக்ஸிங்க்கு ஸ்பெஷலிஸ்ட் எஃப்ஜே தான். சுபிக்ஸாக்கு எஃப்ஜே பீட் பாக்ஸிங் சொல்லி கொடுக்கல, பிரவீன் ராஜ் தான் சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம திவாகர் கூட காமெடி அந்த பிராங்க்லாம் ரொம்பவே ஹைலைட்டா இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருந்தா அவரோட நிறைய டேலண்ட்டை மக்கள் பார்த்திருப்பாங்க. நம்பர் 2 கமருதீன். இவரு மக்கள் ஓட்டு போடாம வெளியே போகல, ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட்டாரு. கமருதீனை எனக்கு சுத்தமா பிடிக்காது, ஆனாலும் வார்னிங் கார்டான எல்லோ கார்டு கொடுத்துட்டு மக்களா வெளியே அனுப்புற மாதிரி நார்மல் எவிக்ஷன் பண்ணிருக்கலாம். கமருதீன் பயங்கர டேலண்டான ஒரு ஆளு. எனக்கு என்னவோ பிக் பாஸ்ல கமருதீனை ப்ராப்பரா யூஸ் பண்ணலையோன்னு தோணுது. பார்வதி கிட்ட மட்டும் பழகாம இருந்திருந்தா ஃபைனலிஸ்ட்ல கூட ஒரு ஆளா இருந்திருப்பாரோன்னு தோணுது. நம்பர் 1 திவாகர். இதை கேட்கும் போது நிறைய பேருக்கு ஷாக்கா இருக்கலாம். திவாகர் இருந்த வரைக்கும் தான் பிக் பாஸ்க்கு நல்ல கண்டென்ட்டா இருந்துச்சு. சீசன் 9ல நடந்த எல்லா காமெடிலையும் மேக்ஸிமம் திவாகர் இருப்பாரு. கானா வினோத் கூட இவ்வளவு கவுண்டர் அடிச்சு ஃபேமஸ் ஆனதுன்னா அதுக்கு மெயின் காரணமே திவாகர் தான். திவாகரே கிட்டத்தட்ட ரெட் கார்டு வாங்குற சிச்சுவேஷன்ல தான் இருந்தாரு. ஆனா விஜய் டிவியா பார்த்து அவரை வழி அனுப்பி வச்சுட்டாங்க. உங்கள நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க திவாகர் வெளியே போனதுக்கு அப்புறம் பிக் பாஸ்க்கு கொஞ்சம் கண்டென்ட் கம்மியான மாதிரி. ஏன்னா எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. சீசன் 9ல வேற ஏதாவது அன்ஃபேரா எவிக்ட் ஆனவங்க இருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.